திருவள்ளூர் மாவட்டம் மீச்சூரில் வீட்டில் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 நாள் முன்னாடி இது நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளை வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கு. அதை வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டிருக்காங்க. இவங்க மண்டையிலையும் கையிலையும் காலிலையும் வெட்டிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க அம்மா வெளியே இருந்து உள்ளே வந்து பார்க்கல, பேதலிச்சு போயிருக்கு. உள்ளேருந்து ஓடி வந்திருக்காங்க. அவங்கள அடித்து பிடிச்சிட்டாங்க. அந்த பிள்ளையும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதில் நம்ம கேள்வி என்னென்னா, போதை வருது, பிஜேபி வரான், பிஜேபி தான் உள்ளே திணிக்கிறான், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, அது இதுன்னு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கையில் புரியாத விஷயம் என்னென்னா, 5 வருஷமாச்சு இந்த திமுக அரசு வந்து, திமுக அரசுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல, அவங்க பண்ணுறது நிறைய தப்பு இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு திமுக தான் இருக்குன்றனால தான் வேறு வழி இல்லாமல் இருக்கும். அதுக்காக எல்லாமே சரின்றலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதானி அம்பானி போர்ட்டிலேருந்து நிறைய கஞ்சாக்களும் நிறைய போதைப் பொருட்கள் உள்ளே வருது, இந்தியாவுக்குள்ளே வருது, இவங்க வேணும்னே தான் உள்ளே திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஏற்றுக்கிறோம். எவன் என்ன பண்ணாலுமே ஏன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பார்க்குறது நான் தானே இருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு யார் கவனிக்கிறது? காவல்துறையோட அமைச்சர் யார்? நம்ம முதலமைச்சர் தான் காவல்துறையோட அமைச்சர். அப்போ அவர் தானே அதை கவனிக்கணும். காவல்துறை குறை சொல்கிறோமோ இல்லையோ, இதை கவனிக்க வேண்டியவங்க யார் கவனிக்கணும்? கஞ்சா 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 கஞ்சான்னு எல்லா இடத்துலையும் கஞ்சா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா எந்த ஊருக்கு சாதா கிராமத்தில் போனாலும் இந்த அவன் கஞ்சா குடிக்கப்பா, அந்த கஞ்சா குடிச்சு தரானப்பா, அவனை பிடிச்சி கேட்டாலே எங்கே விற்க போகுதுன்னு கேட்குறாங்க. அவனை பிடிச்சி கொக்கியை பிடிச்சா கண்டுபிடிக்க போகிறோம். எங்கே நம்ம நாட்டில் எவனே கண்டுபிடிக்க மாட்டோம், இதையம்மா கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஒன்று, அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலைன்னா நம்ம ஊர் கேவலப்பட்டு அசிங்கப்பட போகுது. அவன் ஒன்றும் சாராயத்தை குடிச்சிட்டு உள்ளே வரல. கஞ்சான்றது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். ஊருக்கு இந்த அன்சா அந்த புகையிலன்ற ஒரு பொருளை வாயில் வச்சுக்கிட்டே கிடக்காங்க. எல்லா பயலும் சின்ன சின்ன பயலும் வைக்கிறாங்க, எல்லா கடையிலையும் விற்கிது. இது நீ அப்புறம் சொல்லுவேன்னா எல்லா இடமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சாதாரண ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனால் கூட காரி துப்பி வச்சுருக்காங்க. சாதாரண எவனாச்சும் ஒருத்தனை வாயை பிடிச்சி தூக்கி பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கையில் இதை தட்டுப்படுத்தாமல் நம்ம என்ன முற்போக்கு பேசினாலும் என்ன சண்டை பண்ணாலுமே அடுத்த தலைமுறை நாசமாக போகிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். நன்றி.